ஸோ இது எந்த ஃபேப்ரிக் நீங்க யூஸ் பண்றீங்கனாலும் ஃபர்ஸ்ட் கம்ப்ளீட்டா அயர்ன் பண்ணிடுங்க. கனெக்ட் பண்ண முடியாது பிளக் பாயிண்ட். இது ஓப்பன்ல இருக்கு பாருங்க 4 பீஸும். ஒரு பக்கம் கரை வரும், இன்னொரு பக்கம் ராய்ஜஸ் வரும். ராய்ஜஸ்னா நம்ம அந்த ஃபேப்ரிக் கட் பண்ணி ஒரு எண்ட் இருக்கும் இல்லையா, அதை ராய்ஜ்னு சொல்லுவோம். இங்க சல்வேஜ் இருக்கும். ஸோ இப்ப நான் வந்து இதை ரைட் ஹேண்ட் சைட்ல போட்டிருக்கேன். ரைட் ஹேண்ட் சைட்ல போட்டுட்டு இந்த ராய்ஜ் இந்த பிசுறு பக்கம் எங்க இருக்கோ அந்த இடத்துல ஃபர்ஸ்ட் நாடாக்கு கட் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் வந்து எடுத்தோன்னே என்ன பண்ணணும் அப்படின்னா, பேசிக்கா சுடிதாரோட லென்த்துக்கு நம்ம துணி 10 தான் நடந்துக்கணும். மொத்தமா நம்மளோட 41 இன்ச்சு. 41 இன்ச்சுக்கு நீங்க 34 36 இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்க. நமக்கு 34 தானே வந்துச்சு. சோ நமக்கு ஒரு 36 38 இருந்துச்சுனாலே நமக்கு பத்தும். சோ எந்த துணி எனக்கு பத்தும். தாராளமா எனக்கு இதுல வந்து அந்த கயருக்கு துணி கட் பண்ண முடியும். இப்ப இதை நான் லெவல் பண்ணிருக்கிறது வந்து கயருக்கா லெவல் பண்ணிருக்கேன். இதுக்கப்புறம் நமக்கு இங்க ஒரு சீமிங் அலவன்ஸ் விடுவோமா. இது வந்து ரோப்புக்கு. இந்த 1/2 இன்ச் வந்து சீமிங் அலவன்ஸ் நம்ம இடுப்பு பகுதியில இணைக்கிறதுக்கு. இப்ப இங்க இருந்து பாருங்க, நான் ஒரு 2.5 இன்ச் பக்கம் விட்டுருக்கேன். இல்ல உங்களுக்கு அகலம் கம்மியா இருக்கு துணி அப்படின்னா நீங்க இன்னும் இந்த எட்ஜ் வரைக்கும் கூட போலாம். இப்ப நீங்க இதே செமி பட்டி அளவா பண்ணணும்னா இங்க இருந்து 1.5 இன்ச் மட்டும் விட்டுட்டு நீங்க வந்து கட் பண்ணிக்கிட்டீங்கன்னா அது நிறைய கேதர்ஸ் வரும். செமி பட்டியால மாதிரி. இப்ப நான் என்னோட ஓன் யூஸ் பண்ண போறேன். அதனால அந்த செமி பட்டியால மாதிரி தான் கட் பண்ண போறேன். சோ நான் இங்க இருந்து ஒரு 2 இன்ச் மட்டும் மார்க் பண்ணிருக்கேன். நான் ஆக்சுவலா நமக்கு 1.5 இன்ச் வேணும். இது ரொம்ப கரை இருக்கிறதுனால அந்த 1/2 இன்ச் விட்டுருக்கேன். இங்க இருந்து 1.5 இன்ச். 7 இன்ச். இங்க ஒரு கர்வ் பண்ணிருக்கேன். நான் இங்க இருந்து நான் இங்க வந்து ஆல்ரெடி 7 இன்ச் பெல்ட்டுக்கு நம்ம மார்க் பண்ணி பிக்ஸ் பண்ணி வச்சிருப்போம். இப்போ இங்க இருந்து 34 வைக்கணுமா நம்ம? இல்ல நீங்க எப்படி அளக்குறது ஈஸியா இருக்கணும் கால்குலேஷன் இல்லைன்னா நம்ம 7 இன்ச் இருக்கு இல்லையா, 7 இன்ச்சை விட்டுட்டு இந்த சீமிங் அலவன்ஸ் கிட்ட அந்த 7 இன்ச் வைக்கணும். சரிதாங்க. இந்த 7 இன்ச் கிட்ட நான் வைக்கிறேன்னா இது வந்து எனக்கு தையல் வரப்போற இடம். அங்க இருந்து நான் 34 எனக்கு தேவைப்படுதா. அப்போ இப்போ எனக்கு வந்து 7 இன்ச்சை நான் இங்க விடுறேன் அப்படின்னா நம்ம டோட்டல் லென்த் 41. எப்பவுமே காட்டன் ஃபேப்ரிக்னால 1 இன்ச் வந்து எக்ஸ்ட்ரா வச்சுக்கிட்டா கரெக்டா இருக்கும். ஏன்னா ஃபேப்ரிக் தனியா முக்கணும்னா சுருங்கும். அதனால இப்ப பாருங்க, நான் இங்க இருந்து 42 மார்க் பண்ணிருக்கேன். சரிதா, 42 மார்க் பண்ணிருக்கேன். எதுக்காக 1 இன்ச் எக்ஸ்ட்ரா பண்ணிருக்கேன்னா இந்த ஃபேப்ரிக் கண்டிப்பா சுருங்கும் தண்ணியில, அதனால 1 இன்ச் எக்ஸ்ட்ரா மார்க் பண்ணிருக்கேன். இப்போ இந்த இடத்துல ஒரு ஸ்ட்ரைட் லைன். என்னோட காலோட அகலம் வந்து அதாவது ஆங்கிள் கிட்ட வந்து நான் 6.5 வரை. இப்ப எனக்கு கீழே கொஞ்சம் லூஸா இருந்தா பரவாயில்ல அப்படின்னா 6.5 கூட வச்சுக்கலாம். நமக்கு நான் இந்த ஒரு ஸ்கேல் மார்ஜின் விடுறேன் 2 இன்ச். நீங்க 1.5 இன்ச் கூட விட்டுக்கலாம். சோ இங்க இருந்து 1/2 இன்ச் ஸ்லோப்பா போடுங்க. இங்க இருந்து ஒரு ஸ்கேல் அளவு மார்ஜின். சோ அப்ப இந்த இடத்தையும் கனெக்ட் பண்ண பெரிய ஸ்கேல் இருந்தா கனெக்ட் பண்ணுங்க. இது ஷேப் வேணாலும் ஷேப் கொடுத்துக்கலாம். எனக்கு வந்து கால் கிட்ட வந்து எனக்கு ரொம்ப அகலம் வேணாம், இந்த இடத்துல எனக்கு அகலம் வேணாம், எனக்கு கொஞ்சம் இங்க குறுகலா வந்துட்டு மேல ஃப்ரீயா இருந்தா போதும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா இங்க குறுகலா பண்ணலாம். இல்ல எனக்கு இப்படி இந்த ஸ்ட்ரைட் பண்ணிட்டு இங்க செமி பட்டியால மாதிரி வரணும் அப்படின்னா நீங்க ஃபுல் லென்த் அப்படியே எப்படி சொல்றது, இங்க எதுவும் இப்படி சுருக்க வேணாம். இல்லைன்னா இப்படி ஷேப் பண்ணிக்கலாம். புரியுதா? புரிஞ்சுச்சுன்னா ஒரு ஓகேன்னு போடுங்கப்பா. பேச கூட வேணாம், டெக்ஸ்டா போட்டு விடுங்க சாட்ல. ஓகேவா? ஏன்னா நம்ம அடுத்தது போலாம். இல்லைன்னா அது புரியலன்னா இது இன்னொரு தடவை சொல்லுவேன். ஓகே மேம். கம்ப்ளீட்டா உங்களுக்கு தெரியுது இல்ல? ஓ இங்க இருந்து இங்க வந்து நமக்கு 42 இன்ச்சஸ் இருக்கு. இந்த இடத்துல இங்க இருந்து லைட்டா இங்க மடிப்பு இதுக்கு மேல கேமரா போக மாட்டேன். சோ இங்க ரோப்புக்கானது. அதுக்கப்புறம் ஒரு சீமிங் அலவன்ஸ் 1/2 இன்ச் விட்டுட்டு இங்க இருந்து 34 இருக்கணும். 34 வச்சுட்டு அதுக்கப்புறம் ஒரு 2 இன்ச்சஸ் வந்து நான் ஃபோல்டிங் இடம் விட்டுருக்கேன். 2 இன்ச்சஸ் வந்து ஃபோல்டிங் இடம் விட்டுருக்கேன். அதுக்கப்புறம் நம்ம ஒரு ஷேப் பண்றோம், அவ்வளவுதான்.
இப்போ இந்த இடம் இருக்கு இல்லையா, இந்த ஆங்கிள் முடியிற இடத்துல இங்கதான் நம்ம அந்த பெல்ட்டோட பீஸ் எடுப்போம். இந்த ஆங்கிள் முடிஞ்சிட்டு இந்த இடத்துல பாருங்க, இந்த பக்கம் வந்துட்டு ராயேஜ் இருக்கும், இந்த பக்கம் ஃபோல்டிங் இருக்கும். சோ இந்த ராயேஜ் செல்வேஜ் இருக்கிற இடத்துல நம்ம 1.5 இன்ச் மார்க் பண்றோம். எதுக்காகனா அந்த ரோப் வர்ற இடத்த மடிச்சு இப்படி ஃபோல்டு பண்ணி ஸ்டிச் பண்றதுக்கு. நம்மளோட அளவு வந்து 12.5, அது கூட 1 இன்ச் ஃபோல்டிங்க்கு இந்த இடத்துல விடுறேன். இங்க இருந்து 7 இன்ச், அதுக்கப்புறம் ஒரு 1/2 இன்ச் சீமிங் அலவன்ஸ். சோ டோட்டலா எல்லாமே பட்டி எப்படி இருக்கும்னா 9.25 to 9.25 அந்த மாதிரிதான் எல்லா சைஸுக்குமே வரும். அதுக்கு மேல நம்ம பட்டி போகவே மாட்டோம். பாருங்க டோட்டலா எவ்வளவு வருதுன்னு. சோ 9 வருது. 9 to 9.25 வரும் யாருக்கு இருந்தாலுமே வந்துட்டு இந்த வெயிஸ்ட் பெல்ட்டோட லென்த். சோ அப்ப நம்ம இந்த வெயிஸ்ட் பெல்ட்டோட லென்த் ஜென்ரலா 6, 7, 8 நீங்க இவ்வளவு கால்குலேஷன் எல்லாம் வேணாம். இப்ப எனக்கு 40 இருக்கு என்னோட லென்த்னு வச்சுக்கோங்க. இங்க பட்டி வந்து நான் 6 இன்ச் போடுறேன் அப்படின்னா மீதி இருக்கிற 34 வந்து நான் இங்க பேண்டோட லென்த்ல அந்த கால் போர்ஷன்ல வைக்கணும். அவ்வளவுதான். இதுதான் கால்குலேஷன். புரிஞ்சுதா? புரிஞ்சது மேம். பண்ணிடலாமா? இப்போ எங்கெல்லாம் உங்களுக்கு இது இருக்குதோ நாச்சஸ் போட்டுக்கோங்க. எங்கெல்லாம் வந்து ஸ்டிச்சிங் நமக்கு மார்ஜின் கொடுக்குறோமோ அந்த இடத்துல எல்லாம் நாச்சஸ் போட்டுக்கிட்டீங்கன்னா ஈஸியா இருக்கும் தைக்கிறப்போ. இங்க நான் தைக்கிறதுக்கு முன்னாடி அயன் பண்ணி தான் தைப்பேன். நீங்க வெட்டுறதுக்கு முன்னாடியே அயன் பண்ணிக்கிட்டீங்கன்னா உங்களோட மார்க்கிங்ஸா ரொம்ப பெர்ஃபெக்டா இருக்கும். பாருங்க, நான் இப்ப இந்த இடம் வந்து நமக்கு தையல் போட போற இடம். ஸோ அதனால அந்த இடத்த நாச் பண்றேன். அதே மாதிரி இந்த இடத்துல வந்து நம்ம ஃபோல்டிங் லென்த் முடியிற இடம், அதனால அந்த இடம் நாச் பண்றேன். இது சென்டர் வேணும்னா நாச் பண்ணிக்கோங்க. ப்ளீட் பண்றப்ப தேவைப்படுது அப்படின்னா இந்த சென்டர் நாச் பண்ணிக்கோங்க. ஆங்கிள் கட் பண்றேன். சிசர்ஸ் அதே மாதிரி யூஸ் பண்றப்ப உங்க சைஸுக்கு உங்க கைக்கு கம்ஃபர்டபுளா இருக்கிற மாதிரி சிசர் யூஸ் பண்ணுங்க. இந்த மாதிரி ஆர்ஓசின்னு ஒரு பிராண்ட் இருக்கு, அந்த பிராண்ட் மாதிரி வாங்கி யூஸ் பண்ணுங்க. பட்டர்ஃப்ளைன்னு ஒரு பிராண்ட் இருக்கு, அந்த மாதிரி யூஸ் பண்ணலாம். அதாவது பினிஷிங் நல்லா இருக்கும் கட் பண்றப்ப. இல்லைன்னா நீங்க கொஞ்சம் இல்ல என்னால வெயிட் தூக்க முடியும் அப்படின்னா மாஸ்டர் சிசர் கூட நீங்க வாங்கிக்கலாம். ஸோ இது எனக்கு ரோப்போட பீஸு. இது வந்து அந்த வெயிஸ்ட் பேண்ட் வருது இல்லையா அதோட பீஸு. இது எனக்கு பேண்டோட கீழ் போர்ஷன். ஸோ இப்போ இந்த போர்ஷன்ல கேன்வாஸ் வச்சு கீழே ஸ்டிச் பண்ணிட்டு இந்த இடம் நமக்கு வேணும்னா இந்த இடத்துல எப்ப ஜென்ரலா நார்மல் பேண்ட் வந்து இந்த இடத்துலயும் பேக்லயும் தான் கேதர்ஸ் வரும். அதாவது முன்னாடி இந்த சென்டர் போர்ஷன்லயும் பின்னாடி இருக்கிற சென்டர் போர்ஷன்லயும் கேதர்ஸ் வரும். இதை வேணும்னா உங்களுக்கு ஃபுல் பீஸ் இருக்குன்னா எல்லாத்தையுமே ஃப்ரண்ட்ல நீங்க ப்ளீட் பண்ணீங்க ஆப்போசிட் சைட்ல அப்படின்னா அது செமி பட்டியாலா. ஸோ இப்போ அது கேதர் இப்படி கேதர் ஆகும். ஓகேவா? ஓகே மேம். ஓகேவாப்பா? அடுத்தது போலாமா இல்ல இதுல ஏதாவது டவுட்ஸ் இருக்கா? ஓகே, அடுத்தது போலாம் மேம். சாதனா மேம் அடுத்தது போலாமா? ஓகே ஓகே போலாம். இதுல ஏதாவது டவுட்ஸ் இல்ல? உங்களுக்கு இந்த நோட்ஸ் வந்து நான் இப்போ உங்களுக்கு கேதரிங் பேண்ட்டுக்கு நோட்ஸ் போட்டிருக்கேன் இல்லையா, அதே மாதிரி இதுக்கும் நோட்ஸ் போடுவேன். உங்களுக்கு நோட்ஸ்ல கூட நீங்க செக் பண்ணிக்கலாம். அதர்வைஸ் நீங்க இப்ப சொன்னதே ஈஸியா இருக்கும். நோட்ஸ் கம்பேர் பண்ணும்போது 0 to 1 0 to 2 இருக்கும். நான் அதை எப்பவுமே ப்ரிஃபர் பண்ண மாட்டேன். இதுவா நம்ம ஞாபகத்துல வச்சிட்டோம்னா எந்த அளவு இருந்தாலும் டக்குன்னு நம்ம கட் பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம். ஸோ நமக்கு அந்த கேதரிங் பேண்ட்டும் சேம் இதே இதுதான். நம்ம மெஷர்மெண்ட்ஸ் மட்டும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா எடுப்போம். என்னென்ன மெஷர்மெண்ட்ஸ் எக்ஸ்ட்ரா எடுப்போம் அப்படின்னா நீ கிட்ட லென்த், பேண்டோட லென்த். இப்ப நமக்கு அதே 41 அது மாறவே மாறாது 41. இப்ப நம்ம இதுல என்ன பிளான் பண்ணுவோம்னா நம்ம எவ்வளவு கேதர்ஸ் கொடுக்க போறீங்க? 5 இன்ச் கேதர் கொடுக்க போறீங்களா இல்ல 10 இன்ச் கேதர் கொடுக்க போறீங்களா? மேக்ஸிமம் 5 போதும்.
அதுக்கப்புறம் இந்த சீட் மெஷர்மெண்ட் 42. அதுக்கப்புறம் வெயிஸ்ட் மெஷர்மெண்ட் 34ன்னு வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் நீ எந்த இடத்துல வருது அந்த இடத்துல நீ ரவுண்டு. சம்டைம்ஸ் நீங்க கரெக்ட் ஃபிட் வேணும்னா காஃப் போடுறது கூட எடுத்துக்கலாம். காஃப் லென்த் நடுவில் டிஸ்டர்ப் பண்ணாதப்போ காஃப் ரவுண்டு, ஆங்கிள் அங்க ஆங்கிள் ரவுண்டு, மொத்தம் பேண்டோட லென்த் பேண்டோட லென்த் 41 இன்ச் என்னோட பேண்டோட லென்த். 5 இன்ச் வந்து நான் கேதரிங் வேணும் அப்படின்னு இவ்வளவு கேதர்ஸ் இருந்தா எனக்கு போதும். ரொம்ப பெரிய கேதர்ஸ் இருந்தாலும் எனக்கு அது போட்டி எடுக்கிறப்ப ரொம்ப அன்கம்ஃபர்ட் ஆயிடும். சீட் மெஷர்மெண்ட் வந்து 42, வெயிஸ்ட் 34, நீயோட லென்த்னா என்னன்னா ஒரு பேண்ட் கேதரிங் பேண்ட் எப்படி இருக்கு இது கொஞ்சம் பாக்குறதுக்கு நமக்கு நீளமா தான் இருக்கும். இங்க ஒரு 10 இன்ச்சஸ்க்கு கேதர் வருது, இல்ல 5 இன்ச்சஸ்க்கு கேதர் வருது. இப்ப நான் 5 இன்ச்சஸ்க்கு கேதர் கொடுத்துட்டேன். இந்த இடத்துல நமக்கு ரோப் வரும். இதுதான் நம்ம கிராச் லென்த். சேம் அதே ஃபார்முலா. எஸ் 3ஆல வகுத்து என்ன வருதோ அதை இங்க வைக்க வேண்டியதான். அதுக்கப்புறம் பேண்டோட ஃபுல் லென்த் நம்ம ஒரு மெஷர்மெண்ட் எடுத்தோமா, இங்க இருந்து இங்க வரைக்கும் 41ன்னு எடுத்திருக்கோம். அதே மாதிரி இங்க இருந்து காஃப் மசில் இருக்குல்ல, நம்ம கெண்டக்கால் சது அப்படின்னு சொல்லுவாங்க, அந்த இடம் வரைக்கும் ஒரு மெஷர்மெண்ட் எடுத்துப்போம். அதுதான் காஃபோட லென்த். அந்த இடத்துல ஒரு ரவுண்ட் மெஷர்மெண்ட். அதே மாதிரி இடுப்புல பேண்ட் கட்டுற இடத்துல இருந்து முழங்கால், இங்க முழங்கால் இருக்குன்னு வச்சுக்கோங்க, இந்த இடத்துல ஒரு மெஷர்மெண்ட். அப்ப எடுக்கும்போது மட்டும் கரெக்ட், அதாவது லைட்டா முழங்கால பெண்ட் பண்ணி எடுங்க. பெண்ட் பண்ணி எடுக்கிறப்ப என்ன ஆகும்னா நீங்க உட்காடுறப்ப அந்த பேண்ட் கொஞ்சம் கம்ஃபர்டபுளா இருக்கும். நின்னுகிட்டே எடுத்தீங்கன்னா நின்னுகிட்டு மட்டும் தான் இருக்க முடியும். பேண்ட் போடுறப்ப அந்த இடத்துல ஸ்ட்ரெச் ஆகும் உங்களுக்கு. அதே மாதிரி தையோட மெஷர்மெண்ட், இந்த கிராச் லென்த் முடியிற இடத்துல தையோட மெஷர்மெண்ட் ரவுண்ட் மெஷர்மெண்ட் எடுக்கணும். சோ என்னடா, இடுப்புல இருந்து முழங்கால் வரைக்கும் ஒரு லென்த், இடுப்புல இருந்து காஃப் வரைக்கும் ஒரு லென்த், நம்ம ஆங்கிளோட லென்த் ஆல்ரெடி எடுத்திருக்கோம், அந்த இடத்துல ரவுண்ட். இது எல்லா இடத்துலயும் ரவுண்ட் மெஷர்மெண்ட். இது இல்லாம டை மெஷர்மெண்ட். இவ்வளவு மெஷர்மெண்ட்ஸ் வந்து நம்ம கேதரிங் பேண்ட்டுக்கு வேணும். இப்போ இதுல கால்குலேஷன் என்னன்னா ஒரே ஒரு கால்குலேஷன் தான், சீட்டை 3ஆல டிவைட் பண்ணணும். சந்தி வெயிட்டிங் ரூம்ல இருக்காங்க. ஹலோ, கேக்குதா? எஸ் எஸ் மேம். இப்போ இதுலயும் அதே, யாரோ போயிட்டீங்கல்ல, டவுட்டா? நோ மேம். டவுட் எதுவும் இல்லைல்ல? மேம். நோ மேம். ஓகே ஓகே. சோ இப்போ நம்ம இந்த மெஷர்மெண்ட்ஸ் எல்லாம் எப்படி எடுக்கணும் அப்படிங்கறது நான் இப்ப சொல்லிடுறேன். இதுக்கு முன்னாடி இதுல ஒரே ஒரு கால்குலேஷன் என்னன்னா சீட்டு டிவைடட் பை 3. நம்ம நார்மல் பேண்ட்டுக்கு எப்படி எடுத்தோமோ அதே மெஷர்மெண்ட் தான். பேண்ட் எல்லாத்துக்குமே இந்த ஒரு ஃபார்முலா மட்டும் தான் இம்பார்ட்டன்ட். இதை ஞாபகம் வச்சுட்டீங்கன்னா அந்த கிராச் லென்த்தை கண்டுபிடிச்சிட்டோம்னா பேண்ட் ரொம்ப ஈஸி. சோ இதே ஃபார்முலாவை இதுக்கும் யூஸ் பண்றோம். சோ அதே என்ன 14 தானே சுஷ்மி? எஸ் மேம். 14 இன்ச், அதாவது நம்மளோட 42 டிவைடட் பை 3 14 inches. போதும், சேம் அதேதான். இப்போ செல்ஃப் மெஷர்மெண்ட் எடுக்கணும்னு வச்சுக்கோங்க, டையோட மெஷர்மெண்ட் எங்க எடுக்கணும்? ஸோ நம்மளோட இந்த எனக்கு இந்த பேண்ட் முடியுது இல்லையா, இதைதான் நம்ம கிராச் லென்த்னு சொல்லுவோம். அதாவது இடுப்புல இருந்து இப்ப நீங்க இப்படி உட்காடுறீங்க அப்படின்னா நம்ம உட்கார்ற இடம், இதுல இருந்து இந்த உட்கார்ற இடம், அப்ப கரெக்டா நம்ம பேண்ட் முடியிற இடம், அந்த பேண்டோட கிராச், இதுதான் கிராச்னு சொல்லுவோம். ஸோ அது வரைக்கும் இருக்கிற மெஷர்மெண்ட் நம்ம எக்ஸாக்டா எல்லாருக்கும் எடுத்து அன்கம்ஃபர்டபுளா இருக்கும். அதுக்காக தான் நம்ம இந்த மெஷர்மெண்ட் யூஸ் பண்றது. ஸோ தை மெஷர்மெண்ட் மட்டும் அந்த இடத்துல எடுத்துக்கோங்க. இப்படி எப்பவுமே அளவு எடுக்கும் போது நம்ம மசில்ஸ் லூசனா இருக்கா அப்படிங்கறது மட்டும் செக் பண்ணிக்கோங்க. தையோட மெஷர்மெண்ட், என்னோட தை மெஷர்மெண்ட் வந்து 24. முழங்கால் பாருங்க லைட்டா மடிச்சு நான் எடுக்கிறேன்.
லைட்டா பெண்ட் பண்ணிக்கோங்க. பண்ணிட்டு அங்க 16. ஸோ 24 16. இந்த காஃப் இந்த இடத்துல பாருங்க, எந்த இடம் கொஞ்சம் பல்ஜியா இருக்கு இல்லையா? கேமரா விட்டு வெளில போறணும். குட்டி நவுறு 14. ஸோ என்னோட கேமரா நவுறு. ஸோ இந்த காஃப் மெஷர்மெண்ட் வந்து 14. ஸோ இப்ப இது எல்லாத்துக்கும் என்னன்னா ஜென்ரல் மெஷர்மெண்ட் இருக்கு. இந்த மெஷர்மெண்ட்லாம் இல்லைன்னா கூட நீங்க நீளமா எடுக்கிற மெஷர்மெண்ட் முடியல, எனக்கு வந்து அதை மிஸ் பண்ணிட்டேன் நான் எடுக்கிறதுக்கு அப்படின்னா அதுக்கு ஒரு ஜென்ரல் மெஷர்மெண்ட் இருக்கு. நான் சொல்றேன், பேண்ட் கட்டுற இடத்துல இருந்து இப்ப எனக்கு முழங்கால் வந்து பாத்தீங்கன்னா 19, எல்லாருக்குமே 19 20 இவ்வளவுதான் இருக்கும் முழங்கால் வரைக்கும் இருக்கிற மெஷர்மெண்ட். அதுக்கப்புறம் அதையும் ஆங்கிளையும் ஹாஃபா டிவைட் பண்ணிக்கிட்டீங்கன்னா அது காஃப். இப்ப எனக்கு காஃப் வந்து 26 இருக்கு. நவரா காஃப் வந்து 26, நீ வந்து 19, காஃப் ரவுண்டு 16. ஸோ இப்ப நான் எடுத்த மெஷர்மெண்ட்ஸ் வந்து நீங்க வேற யாரையாவது வச்சு எடுக்க சொல்லுங்க. செல்ஃப் மெஷர்மெண்ட் இதுக்கு வந்து வேலைக்கு ஆகாது. நமக்கு நம்ம டாப்ல எடுக்கிறதுனா செல்ஃப் மெஷர்மெண்ட் ஈஸியா எடுத்துடலாம். பாட்டம்ல எடுக்கிறப்போ ஓகே மேம். யாரோ ஒரு லாகின் ஆகுறாங்க. அதனால பாட்டம்ல எடுக்கிறப்ப மட்டும் பெர்ஃபெக்ட்டா உங்களுக்கு வந்து கேதரிங் பேண்ட்ல மிஸ்டேக் இருந்துச்சு அப்படின்னா ரொம்ப அசிங்கமா தெரிஞ்சிடும். நார்மல் பேண்ட்ல நீங்க அந்த கிராச் லென்த் எல்லாம் மாத்தினீங்கன்னா கூட டாப்புக்குள்ள போயிடும், வெளியில பெருசா விசிபிளா தெரியாது, பாடி ஃபிட் கிடையாது, லூஸா இருக்கும். பட் இதுல நீங்க மெஷர்மெண்ட்ஸ்ல தப்பு விட்டீங்கனாலோ இல்ல ஏதாவது ப்ராப்பரா கரெக்டா எடுக்கல அப்படின்னா இது கரெக்டா தப்பு தெரிஞ்சிடும், உட்காந்து எந்திரிக்கவே முடியாது, கம்ஃபர்டே இல்லாம போயிடும் பேண்ட். ஓகே மேம். ஓகேவா? ஸோ இப்போ சேம் அதே நம்ம அதுக்கு எப்படி எடுத்தோமோ ஆனா இதை கட்டிங் மட்டும் நான் எப்படி துணியில போடுறதுன்னு சொல்றேன். அந்த படத்திலே இருக்கும். துணியை வந்து நம்ம எப்படி அம்பர்லா கட்டிங்க்கு பயாஸ் எடுப்போம், அந்த மாதிரி பயாஸ்ல போடணும். எதுக்காக பயாஸ்ல போடுறோம் ஒரு கிளாத்த அப்படின்னு எடுக்கிறோம்? இப்போ ஒரு பிளவுஸுக்கு ஒரு கிராஸ் கட்டிங் வந்து பயாஸ்ல போடுவோம். அதாவது கிராஸ்ல போடுவோம் துணி. இப்போ வந்து துணியோட கிரெயின் எப்படி போவோம்? ஸ்ட்ரைட்டு, கிராஸ், பயாஸ். சோ நம்ம இப்ப துணியை வந்து பயாஸ்ல போடுவோம். எதுக்காக போடுவோம்னா ஸ்ட்ரெச் அதிகமா இருக்கும். நீங்க ரொம்ப பாடி ஃபிட் போட்டா கூட உட்காந்து எழுந்திரிச்சீங்கன்னா துணி கிளியாம ஸ்ட்ரெச் இருக்குங்கிறதுக்காக தான் நம்ம அந்த மாதிரி பயாஸ்ல எடுக்கிறது. சோ நம்ம சுடிதாரோட பேண்ட் இந்த கேதரிங் பேண்ட்டை பயாஸ்ல தான் எடுப்போம். ஓகே மேம். ஒன் ஃபோல்டு. இதுல நீங்க வந்து நம்ம நார்மலா வர துணியில 90% துணியில வந்து ஃபுல் லென்த் பேண்ட் எடுக்க முடியும். இப்ப இந்த 41 இன்ச் பேண்ட் வந்து எடுக்க முடியும். ஒரு சில பேண்ட் வந்து எடுக்க முடியாது கேதரிங் வந்து. அப்ப என்ன பண்ணுனா இப்ப எப்படி நம்ம அதுக்கு நார்மல் பேண்ட்டுக்கு கிராச் வந்து டிவைட் பண்ணிக்கிட்டோமோ அதே மாதிரி இந்த பேண்ட்டுக்கு கிராச் டிவைட் பண்ணிக்கணும். மத்தபடி இது ஸ்ட்ரைட் பேண்ட் போட்டீங்கனாலே கரெக்டா இருக்கும். இதே மெஷர்மெண்ட் இந்த சீட்டை 3ஆல டிவைட் பண்றதுதான் ஆங்கிள் லென்த் பேண்ட்டுக்கும் கிராச் கால்குலேட் பண்றது எல்லாத்துக்குமே இது ஒரே ஃபார்முலா தான் பேண்ட் பொறுத்த வரைக்கும். ஸோ இப்ப அதே மாதிரிதான் நம்ம இது வந்து பயாஸ்ல போடுறப்போ இந்த ஆன் ஃபோல்டுல வைக்கணும் அப்படின்லாம் இருக்காது. துணியே நம்ம முக்கோணமா தான் போடுவோம். ஸோ ஆங்கிள் இங்க நான் வந்து ஆங்கிள் மார்க் பண்றேன். அதுக்கு கீழே 1 இன்ச் ஃபோல்டிங் கேட் பண்றேன். இங்க 1 இன்ச் ஃபோல்டிங் கேட் பண்றேன். அதுக்கப்புறம் நமக்கு ஒரு 5 இன்ச் நம்ம கேதர் பிளான் பண்ணியிருந்தோம் இல்லையா, அந்த 5 இன்ச்சஸோட கேதரிங்க பிளான் பண்ணி மார்க் பண்றோம். இங்க ஆங்கிள் வந்து நம்ம 10 இன்ச் டிவைடட் பை 2 5. அதே 5 தான் இங்கே இருக்கணும்.